அன்பு பெற்றோர்களே, அருட்பணி விக்டர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதை வாசிச்சிங்களா? எல்லா பெற்றோரும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத படிச்சிங்களா? படிச்சிங்களா இல்லையா? என்ன தெரியுது? இதயம் தெரியுதா? இதயம் தெரியுதா இல்லையா? அந்த இதயம் அன்பிற்கு அடையாளம். அதுக்கு கீழே யூ. யூன்னா யாரு? பெற்றோர்கள், நீங்கள். அது பாலிண்ட்ரம் சொல்லுவாங்க. திருப்பி வாசிச்சாலும் அதே தான் வரும். அதே மாதிரி பாருங்க, டேட், டிஏடி, டேட். அதை திருப்பி வாசிச்சாலும் அதே தான் வரும். இந்த நிறுவனத்தை அருட்பணியாளர்களை ஆகிய நாங்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அருட்பணியாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். எங்களுக்கு திருமணம் கிடையாது. எங்க அம்மா அப்பா உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் வந்திருக்கின்றோம். நானும் சரி, நமது அருட்தந்தை விக்டர் அவர்களும் சரி, என்னை போல் எங்களை போல் இன்னும் பல அருட்பணியாளர்கள், குருக்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோருமே why there is so much noise this side? குடும்பத்தை விட்டுட்டு, பெற்றோர்களை விட்டுட்டு, உடன் பிறந்தவர்களை விட்டுட்டு வரோம். அப்ப எங்களுக்கு யாரு பெற்றோர், எங்களுக்கு யாரு உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க எங்கெங்கெல்லாம் போய் பணி செய்யறோமோ அங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லோருமே எங்களுக்கு பெற்றோர்கள். அங்க இருக்கின்ற அண்ணன்கள் எல்லாருமே எங்களுக்கு அண்ணன்கள். அங்க இருக்கின்ற சகோதரிகள் எல்லாருமே எங்களுக்கு சகோதரிகள். அங்க இருக்கின்ற எல்லா தம்பிகள் தங்கைகள் எல்லோருமே எங்களுக்கு தம்பிகள் தங்கைகள். அப்படி என்ற கருத்தோடு தான் நாங்கள் பணி செய்ய வேண்டும். நாங்களும் பணி செய்கின்றோம். அப்போ நீங்கள்லாம் யாரு? இங்க வந்திருக்கின்ற பெற்றோர்கள்லாம் யாரு? யாரு யார்? நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன், உங்க கூட வேலை செய்ய வந்திருக்கிறேன். நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் எங்களுக்கும் பெற்றோர்கள், நீங்கெல்லாம் எங்களுக்கும் தாய்மார்கள், நீங்கெல்லாம் எங்களுக்கும் தந்தையர்கள். அப்போ நீங்க எங்களுக்கு தாய் தந்தையர்னா உங்க பிள்ளைங்கள்லாம் யாரு எங்களுக்கு? யாரு எங்களுக்கு? உங்க பிள்ளைங்கள்லாம் எங்களுடைய சகோதர சகோதரிகள். உங்க பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய தம்பிகள் தங்கைகள். ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற அதே அக்கறையும் அன்பும் அரவணைப்பும், அதோட இன்னொன்னு சேர்த்துங்க, கண்டிப்பும் எங்களுக்கும் இருக்கும். இங்க இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கெல்லாம் அண்ணங்க. அதனால அந்த அண்ணன் தம்பி தங்கைகள் அக்காக்கள் என்ற உறவோடு வாழ்கின்ற பொழுது அன்பு காட்டுவது மட்டுமே அன்பாகி விடாது. அரவணைப்பும் இருக்க வேண்டும், கண்டிப்பும் இருக்க வேண்டும். இப்போ நாங்க அந்த பள்ளிக்கூடத்துல செய்யறது எல்லாமே எங்களுக்காக செய்யல, எல்லாம் வருங்கால தலைமுறைக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக. அவங்க இன்னைக்கு டிசிப்ளினா ஒழுக்கத்தோடு அறநெறியோடு வளரவில்லை என்றால் நாளைக்கு கஷ்டப்பட போறது நீங்களும் பிள்ளைகளும். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எல்லோரும் வளர வேண்டும், நன்றாக வளர வேண்டும், ஒழுக்கத்தில் வளர வேண்டும், கல்வியில் வளர வேண்டும். இப்படி அனைத்து நிலைகளிலும் அவர்கள் வளர்கின்ற பொழுது உங்களோடு இணைந்து மகிழ்ச்சி அடைவது நாங்களும், உங்களோடு இணைந்து மகிழ்ச்சி அடைவது நாங்களும். ஆகவே
இந்த கருத்தை நீங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னடா இது, காலையில 8:45 வர சொல்றாங்க, நாங்க எந்திருக்கிறதே 7:30 மணிக்கு தான் எழுந்திருப்போம். இன்னைக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் நாளைக்கு ஒழுக்கம் வராது. என்னடா அது, இங்கிலீஷ்ல பேச சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இப்பதானே படிக்கிறான், எல்லாம் போக போக கத்துக்கும். இன்றைக்கு பழகவில்லை என்றால் நாளைக்கு ஆங்கிலத்தில் பேச முடியாது. அதே மாதிரி வீட்டு பாடம், ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. புள்ள கஷ்டப்படுது. நான் நினைச்சேன் கல்யாணத்துக்கு போலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுக்கு போலாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு போய் கடைசியா குழந்தை பிறந்து பேரு வச்சிட்ட பிறகு வரலாம், அப்படி என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க போங்க, நீங்க போலாம், தாராளமா போலாம். ஒரு வாரம் போங்க, ஒரு மாசம் போங்க, ஒரு வருஷம் கூட போங்க. ஆனா உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுங்க. நிறைய பெற்றோர்கள் அவர்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்வேன். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா அன்னைக்கு நடத்துற பாடத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? ஆகவே தான் விடுமுறை அளிப்பது